Hey force welcome. Hey force welcome back to another video. சில நாட்களாவே இன்ஸ்டாகிராம்ல உள்ள ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா வேலையை கட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த படத்தை நம்ம வந்து ஷூஸ் போட போறோம். ஷூஸ் ஓகேயா? அது என்னடா அந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து வாட்டர்மெலன் ஸ்டார். இன்னைக்கான வீடியோல வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க போறதில்ல, ஊத்த போறோம். ஓகே, பிகாஸ் அது மனித கழிவு, ஊத்திடணும். வேஸ்ட் ஆஃப் த நம்ம ஒண்ணு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரி, வாங்க ஜூஸ் போட போலாம். சோ ஆரம்பிக்கலாமா தோழர்களே? ஆரம்பிக்கலாமா? ஓகே கைஸ், ரெடி. அந்த பழத்தின் பேரு தான் டாக்டர் திவோகர். இங்க எதிர்பார்க்காதீங்க, இங்கதான். முதல்ல இவர் எப்படி வந்தாருங்கிறத சொல்லிடுவோம். ஆரம்பத்துல யூடியூப்ல வந்து பிசியோதெரபிஸ்ட பத்தின வீடியோவா போட்டாரு. வாட் இஸ் த பிசியோதெரபிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கு, எதுக்கு இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி வீடியோலாம் தலைவர் போட்டுட்டு இருந்தாப்ல. ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் கூட போட்டாரு. நான் கூட இப்ப பார்த்தேன், பரவாயில்லையே ஸ்டார்டிங் நல்லா தானே டாக்டர் இருக்காப்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எங்கேயும் இவருக்கு வந்து இந்த மென்டலி இல் பர்சன் சொல்லுவாங்கல்ல, மென்டலி டிசார்டர், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு போல தலைவருக்கு. ஒர்க் ப்ரெஷரா இருக்கலாம், என்ன காரணம்னு தெரியல. அதனால என்ன ஆச்சுன்னா தலைவர் வந்து கொஞ்சம் கிரிஞ்சான ரீல்ஸ் எடுத்து போட்டு பிரபலம் ஆயிட்டாரு. இவருக்கு என்ன ஒரு மைண்ட் செட்னா, நம்ம வந்து ரீல்ஸ் போறோம்ல, அதை வந்து இப்ப நான் என்ன இருக்குங்களேன், இப்ப நான் கிரிஞ்சா உனக்கு பேசி நான் பண்றதெல்லாம் கிரிஞ்சா தான் இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு கிரிஞ்சா வந்து பேசி கிரிஞ்சா நான் ரீல்ஸ் எல்லாம் போட்டேன்னா நீங்க அதை என்ன பண்ணுவீங்க? இல்ல மேக்சிமம் என்ன பண்ணுவீங்க, வீடியோ வந்து அவனுக்கா ஷேர் பண்ணுவீங்க. யாரா லூசு பைய கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கான் பாரா தற்கூரி அப்படின்லாம் பேசி பண்ணுவீங்க. இப்போ இந்த வீடியோ கூட அனுப்ப வாய்ப்பு இருக்கு. கம் பேக் டு த பாயிண்ட். அந்த மாதிரி தான் நம்ம டாக்டர் திவாகரோட வீடியோவை நம்ம எல்லாருக்கும் அனுப்பியிருப்போம். பட் தலைவன் என்ன நினைச்சிருப்பாரு, நமக்கு எல்லாரும் ரசிக்கிறாங்க, வாவ் ஓ மை காட், அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தலைவர் வந்து நமக்கு ஃபேன்ஸ் இருக்கிறத நினைச்சுக்கிட்டு இல்லாத பொல்லாத ரகலைகளை ஈடுபட்டு இருக்காரு. இவர் ட்ரெண்டிங் ஆனதுக்கு காரணம் நம்ம சூர்யா ஸ்டைலா பண்ணியிருக்க இந்த வாட்டர்மெலன் சீனை தலைவர் வந்து அவர் ஸ்டைல கிரிஞ்சா பண்ணிருப்பாரு. அந்த கிரிஞ்செல்லாம் யாரா இவரு அப்படின்னு சொல்லி நம்ம கிரிஞ்ச செயற்படாத நம்மள வந்து சூர்யாவுக்கு அடுத்து பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாரு ஒரு காலத்துல. இப்ப அப்படி இல்லை, டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாரு. டோட்டலாவே சேஞ்ச் ஆயிட்டாரு அவரு தலைவர். 1 minute அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மூஞ்சிக்கே அடிக்க மாட்டேங்கிறேன், ஆனா அந்த கீரையில உங்கிறேன். நான் என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, எதுக்கு இருக்கு 300 ரூபா கொடுத்து லைட் வாங்க வைக்கல கைஸ். எனக்கு கம் டு த பாயிண்ட். நமக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் வர்றதுதான், இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். சரி, இவர் கிரிஞ்சா பண்ற ரீல்ஸ் எல்லாம் எடுத்து எடிட்டிங் பண்ணி போட்டு ஒரு காலத்துல பண்ணா நம்மளே கிரிஞ்சா, சில இடத்துல மீன்ஸ் யூஸ் பண்ணோம், சில இதுக்கு ஆக்டிங்ல யாராவது உங்க அப்பா மாதிரி பண்ணிட்டு இருக்காரு பண்றாப்லன்னு சொல்லி நம்ம கிரிஞ்சா பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இதெல்லாம் ஒரு ஃபேன்ஸ் நினைச்சது தப்பு இல்ல. ஓகே, ஃபேன்ஸ்டா அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிட்டாரு. ஓகே, அவருக்கு ஏதோ ஒரு அவரை வந்து இதெல்லாம் ஃபேன்ஸ் நினைச்சுக்கிட்டு தப்புத்தனமாக பண்ணிட்டாரு. ஃபர்கிவ். அவருக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவை பத்தி தெரியல. எதை பேசினா எப்படி வரும், யாரை பத்தி பேசணும், எப்படி பேசணுங்கிற வித்தியாசமே தெரியாம எல்லாத்தையுமே ஈக்குவாலிட்டியா பேசிட்டாரு. அதுலயும் தலைவன் வந்து இல்லாத போல இன்டர்வியூல போயிட்டு வாங்கி கட்டிட்டு வருகிறார். இவர் பண்ண அந்த கிரிஞ்சான ரீல்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு டைரக்டர் பார்த்து, ஏதோ ஒரு டைரக்டர்லாம் இந்த டைரக்டர் தான் இந்த வந்து விஜய் சேதுபதி ப்ரோ படத்துல வந்து அந்த ஒரு சீன் வாட்டர்மெலன் சீன் அதையும் பண்ண வச்சு இவர் வந்து ஆக்டருங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல, கூகுள்லயும் போய் போட்டு பாருங்க, ஹூ இஸ் த வாட்டர்மெலன் ஸ்டார்னு. இவர் அதையே ரீல்ஸ் எடுத்து போறாரு தலைவர் இன்ஸ்டால. இவ்வளவு ஆள் தெரியுமா இந்த அண்ணன்? இவர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீன்ல மட்டும் தான் வந்திருப்பாரு. அதுக்குள்ளேயும் இவர் வந்து பெரிய ஆளும் நினைச்சிட்டு இருக்காரு. சரி, நீங்க வந்து அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி கிரிஞ்சான ரீல்ஸ் போட்டு ஒரு படத்துல இந்த அளவுக்கு நடிக்க வைக்க ஓகே, ஒரு ஷைனுக்காக வந்திருக்காங்களே, நம்மளால போற முடியலன்னா அவங்கள ஒரு கிரிஞ்சா பண்ணியாவது ஒரு பைத்தியாரத்தனமா பண்ணியும் ஒரு இந்த மாதிரி ஒரு சீனுக்கு போயிருக்காங்க. பாராட்ட வேண்டிய விஷயம் தான், அதை நம்ம ஒன்னும் சொல்லக்கூடாது. பட் இது அதோட விடாம இது வந்து மத்தவங்கள கம்பேர் பண்றது. அதாவது நம்ம சூரியன் இருக்காப்ல இல்ல, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, நீ வந்து டாக்டரா படிச்ச, அதோட இல்லாம கிரிஞ்சா ரீல்ஸ் போட்டா பைத்தியகாரத்தனம் பண்ணி தான் மேல வந்த. ஆனா அவரு பெயிண்ட் அடிச்சு கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சு அப்புறம் தான் ஆக்டிங்ல, அதுவும் சின்ன ரோல் தான் அவரு பண்ணி பெரிய ஆளா வந்தாரு. பட் நீங்க வந்து அது எப்படி சொல்லலாம், சூரி வந்து 1000க்கும் 500க்கும் வேலை பார்த்தாரு. நான் அப்படிலாம் இல்ல, நான் படிச்சிருக்கேன்மா, எனக்கு வந்து லேக் கணக்குல சம்பளம் வேணும், எனக்கு லட்சக்கணக்குல இருந்தா நடிப்பேன். உங்களை அந்த ஒரு சீனுக்கு கூப்பிட்டு தப்பு. இந்த மாதிரி ஆள்லாம் வளர்றதுக்கு காரணம் தெரியுமா, இந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ வாங்கலாம்
யார் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரோட்ல போயிட்டு இருக்கான் பைத்தியம் பண்ணிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி இன்டர்வியூ எடுத்து வளர்த்து விட்டுறீங்க. இப்ப ஜிபி முத்துவே எடுத்துக்கோமே, அவரு நல்லா பண்ணாரு, தெரிஞ்சாதான் பண்ணாரு. பட் வந்து அவரோட லிமிட்ல இருக்காரு அவரு. ஓகேயா, அவரோட லிமிட்ல இருக்காரு. இவரு வந்து தன்னோட லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்காரு. ஒரு பிரேக் இல்லாம. தப்பா எடுத்துக்காதீங்க. இவருக்கும் பாத்தீங்கன்னா சில ஆதரவான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அதுவும் இவங்க கம்யூனிட்டி மாதிரியே, அதாவது கம்யூனிட்டி வேற மாதிரி மீனாவுமே இவர் கேட்டகரியே சேர்ந்தவங்க இவருக்கே சப்போர்ட் பண்றாங்க. ஒரு அந்த இன்டர்வியூல எடுத்து ஒரு பேசின தப்பு தானே, அவருக்கு மரியாதை இல்லையே அந்த இடத்துல அப்படின்ற பேசுறாங்க. தவிர இவர் பண்றவங்க எடுக்க மாட்டாங்க. இவர் பண்றத மட்டும் இவனை பேச மாட்டேங்கிறாங்க. சிவாஜி கணேசன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரோட ஈக்குவலா பாக்குறது முதல்ல தப்பு. இப்ப இருக்க பெரிய பெரிய ஆக்ட்ரஸே தன்னையே தானே ஒரு பெரிய ஆக்டரோட கம்பேர் பண்றது கிடையாது. அதுவும் சிவாஜி கணேசனோட கம்பேர் பண்றதுலாம் யாருமே கிடையாது. ஏன் அவங்க பையனே கம்பேர் பண்றது இல்லைங்க, இவர் எப்படி கம்பேர் பண்ணலாம்? இல்ல கேட்பனா மாட்டானாங்க. நாங்க மட்டுமா? எல்லாரும் கேட்போம். கேட்பீங்க இல்லையா? கேட்பீங்க. சரி, தலைவனோட பாயிண்ட் போடும். இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காரு. இவர் இன்டர்வியூல தான் வளர்ந்தாரான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இவர் இன்டர்வியூல தான் வளர்ந்தாரு. இது இன்டர்வியூல வந்து இவர் போய் நல்லதா பேச வளரல, இவர் எல்லாம் கலாய்ச்சி தான் அவர் வளர்ந்தாரு. யாரா இந்த ஓட்டு ஓடுறாங்களே இவரை வச்சு அப்படின்றதுனாலதான் நிறைய பேர் பார்க்க வந்தாங்க, இன்க்ளூடிங். இதுக்கு வந்து நம்ம ஜிபி முத்து தலைவர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காப்ல. அதுல வந்து அவர் மென்ஷன் பண்ண வார்த்தை என்னன்னா, ஒன்னால இன்ஸ்டாகிராம்ல உள்ள ஃபேமிலிஸ்க்குலாம் பிரச்சனை வருதுடா, லவடை கேப்பால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. லவடை கேப்பெல்லாம் நான் சொன்னது, அதெல்லாம் அவர் சொல்லல. இவர் சர்ச்சை ஆகிறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் சூரிய ப்ரோவை ரொம்ப கீசிங்க, ஓகேன்னு விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் விமர்சனம் பண்ணி பண்ணாங்க, ஓகேன்னு விட்டாச்சு. அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பேசினாரு. சரி, அதோட இல்லாம சாரதா ப்ரோவை வந்து இழுத்தீங்க, அடுத்து வெங்கட் பிரபு ப்ரோவை இழுத்தீங்க, அப்புறம் சூர்யாவுக்கு ஈக்குவலா போற மாதிரி நீங்க நடிச்சீங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க ப்ரோ? நீங்களே சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு ஆக்டிங் பண்றேன்னா நான் வந்து கம்பேர் பண்ணுவேன், இதோட விடுங்க. இப்ப மத்த ஆக்டர் யாராவது நான் உங்களுக்கு ஈக்குவல் யாராவது கம்பேர் பண்ணிருப்பாங்களா? இந்த படத்துல கூட வரும்ல, எவன் தன்னைத்தானே பில்டப் பண்றானா அவன் சத்தியமா உருப்பிட மாட்டான் நானு. அந்த கதை தான் இவரு. இத தலையோட இன்ஸ்டா ஐடி வேற, இன்ஸ்டாவில போனா இவரை கலாய்ச்சி போடுறது, எடுத்து போடுறது. அதுக்கு கமெண்ட்ல கூட இவருக்கு ஆதரவா பேசுறது இல்ல. அந்த இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, எனக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் ஒரு படம் எடுத்தா என் படத்தை பார்க்க லட்சக்கணக்கில் வருவாங்க ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது என்னமோ இருக்காங்கதான், அவங்கள ரசிக்க இல்ல, அவங்கள கலாய்க்கிறதுக்கு. நானும் ஃபேன் தான் தலைவா, நானும் ஃபேன் தான். ஓகே, இன்னும் பல விஷயங்கள்லாம் காத்து கொண்டிருக்குது இவரை பத்தி பேச. ஸோ அடுத்த வீடியோல இவரை பத்தி ஃபுல் டீட்டெயிலோட வரேன். ஏன் அடுத்த வீடியோன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோ வந்து இதோட நிறுத்த போறது இல்லை, பிரேக்கப் போட்டு இவருக்கு வந்து இப்பதான் பெட்ரோல் போட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல்தான் இவரு பெரிய ஆப்புக்குள்ள போடுவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரிய கண்டென்ட்டுக்காக வெயிட்டிங். இந்த இன்டர்வியூ சேனலுக்குலாம் ஒன்று இன்னும் கொஞ்சம் நிறைய இன்டர்வியூலாம் கூப்பிடுங்க, அப்பதான் அவர் வருவாரு, பேசுவாரு. எங்களை மாதிரி சேனலுக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடியுது. வீடியோ நல்லா இருக்கு நல்லா இல்லாதான் பாக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க பட் நோ சப்ஸ்கிரைப். சிவாஜி கணேசன் மாதிரி பண்ணி சிவாகர் மாதிரி பண்ணி கண்டிப்பா நல்லாவே இல்ல தெரியும். ஓகே, இப்போ நான் வீடியோ முடிகிறது. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கும் மாதிரி உங்களை இருந்து விடைபெறுவது உங்கள் கேரி. டாட்டா, சூயூ, குட்டுபாய். நான் தான் வீடியோ முடிஞ்சிச்சேன், அப்புறம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, என்னங்க வேற வேலை இல்லையா உங்களுக்கு?